Hello friends, this is M. Dhanush Kumar. Welcome to Dhan Tamil YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணுவீங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஸோ சப்போர்ட்டில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பட் நம்ம அது பார்க்கும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போர்ட்டில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்ருப்போம். நிறைய டைம் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு, ஓகே இந்த வாட்டி வரும்போது வந்து நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து வருவோம். ஆனால் கொஞ்சம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் கீழே வந்துருச்சுனாவோ, இல்லை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங்க்கான பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன டிசைட் பண்ணிடுவோம் அப்படின்னா, இல்லை இது வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸோ தட் வந்து இது அடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது, ஸோ நம்ம அதை வந்து பெட்டர் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான டிசிஷன் வந்து நம்ம எடுத்துரும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் சப்போர்ட்லேருந்தோ இல்லை ரெசிஸ்டன்ஸ்லேருந்தோ சம்திங் லைக் தட். இப்போ இதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம ஒரே டைம் ஃப்ரேம் பார்க்குறது தான். அப்போது நம்ம வந்து இன்னொரு டைம் ஃப்ரேம் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா, இதை வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம். அதாவது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக மல்டி டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட டைம் ஃப்ரேம் நம்ம அனலைஸ் பண்ணுறது. இப்போது இதை வந்து ஜென்ரலாக ஒரு தியரியாக பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம லைவ் சார்ட் வச்சு எப்படி அதை பண்ணணும், மல்டி டைம் ஃப்ரேம்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, தென் வந்து இதை நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணவும் முடியும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் திங். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து புரியும். இப்போ வந்து நம்ம தன் சார்ட்ஸில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் தன் சார்ட்ஸில் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு டைமே இந்த இடத்துல தான் வந்து என்ன நடக்குது, சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? அதாவது மே மந்தில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஆகஸ்ட் வரைக்குமே இதுதான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு டைமே மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, சப்போர்ட் எகெயின் இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே அப்போ நம்ம இங்கே பை பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில், ஒரு ரெட் கலர் கேண்டில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் பார்த்த உடனே நமக்கு என்ன தோணிடும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு வேளை இது இன்னும் பிரேக் ஆகி டக்குன்னு மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் வேறு பொசிஷன்ஸ் வச்சுருக்கேன், ஸோ இது வந்து பெட்டர் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ட்ரேடை எடுக்க வேணாம் அப்படிங்கிறது யோசிப்போம். அதே தான் இந்த இடத்துலையுமே. கரெக்டுங்களா? அதே தான் இந்த ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ஜஸ்ட் இங்கே வரும்போதுமே நமக்கு அப்படி தான் தோணும், கொஞ்சம் கீழே வரட்டும், நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுப்போம் அப்படிங்க நம்ம யோசிப்போம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு டைம் ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த இன்னொரு டைம் ஃப்ரேமை நம்ம ஆட் பண்ணோம்னா இதை நம்ம எப்படி ஈஸியாக கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு நமக்கு மினிமம் மல்டி டைம் ஃப்ரேம்னா நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா 2 டைம் ஃப்ரேமாவது நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இது போக 4 டைம் ஃப்ரேம் இருக்குது, 3 டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணலாம், ஸோ இன்னும் எவ்வளோ வேணாலும் வச்சு அனலைஸ் பண்ணலாம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம 2 டைம் ஃப்ரேமே எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 3, 4 அப்படிங்கலாம் அதுக்கு அடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட் செட்டப்னே ஒன்று இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா 2ல் வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துக்கங்க, அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு நிஃப்டி 50க்கான 1 டே சார்ட் வந்து வச்சுருக்கேன். இப்போ ரைட் சைடில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அது வந்து என்ன அப்படின்னா 1 ஹவர்க்கான டைம் ஃப்ரேம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அதே இடத்துக்கு வந்து வரலாம். ஓகே, இப்போது நீங்கள் லெஃப்ட் சைட் சார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, ஒரு நாளைக்கே ஒரு கேண்டில் தான். அப்போ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்புமா திரும்பாதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது அதே இடம் தான் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஓகே, நான் மேபி அது உங்களுக்கு இப்போ பாக்ஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இந்த ஒரு குட்டி பாக்ஸ் 1 டேல பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து 1 ஹவரில் நமக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடம் தான், இந்த ஜோன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் இப்போதைக்கு இதை டெலீட் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, அது என்னங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் வந்து டபுள் பாட்டம். ஓகேங்களா? மேபி டபுள் பாட்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு பாட்டம் தான். தெரியுதுங்களா இப்போ கிளியராக உங்களுக்கு? ஓகே, இப்போ ஜென்ரலாக ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தென் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுவோம், அந்த நெக்லைன் பிரேக் அவுட்டாக இருக்காக வெயிட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அந்த நெக்லைன் தான் இந்த நெக்லைன். ஓகேங்களா? ஓகே,
இப்போ உங்களோட என்ட்ரி எந்த இடத்துல நம்ம வைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் இந்த பிரேக் அவுட் கேண்டில் முடிஞ்சதுக்கு அடுத்து. ஓகே, கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ட்ரி கொடுப்போம். சும்மா ஒரு விக் தான் போயிட்டு வந்திருக்கு, ஆனால் க்ளோசிங் வந்து உள்ளே வந்துருச்சு, அந்த நெக் லைனுக்கு உள்ளே வந்துச்சுன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே செட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் முக்கியமான டவுட். இப்போ நம்ம மினிமமாக இதுக்கு இந்த பாட்டம்க்கு தான் வந்து செட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த பாட்டம் கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் வந்து எக்ஸிட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு டபுள் பாட்டம் டார்கெட் எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த சைஸ், இந்த ஹைட் வந்து எடுப்போம். ஓகே, ஸோ இந்த சைஸ் தான் வந்து நம்மளோட டார்கெட்டாக வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போது இந்த இடத்துல என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது வெறும் சப்போர்ட்டும் கேண்டில்ஸ் க்ளோசிங் மட்டும்தான் நமக்கு ஒன் டேல தெரிஞ்சிட்டு இருந்தது. 1 ஹவரில் ஸ்விட்ச் ஓவர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் வந்து இது என்ன நடக்கலாம், இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகே, ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. சரி, இது ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கு. ஓகே, அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நமக்கு வேலை செய்யுமா அப்படின்னா செய்யும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக கவனிக்கணும். ஓகே, இப்போ இந்த ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது இது முடிச்சிட்டோம். இப்போ மார்க்கெட் இன்னொரு டைம் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்னொரு டைம் கீழே வரும்போது என்ன அப்படின்னா மார்க்கெட் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜென்ரலாக ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு ட்ரெண்டு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ண தெரியும். கரெக்டுங்களா? அதாவது ட்ரெண்டை ட்ரா பண்ண சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்துட்டு இருந்திருக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். கரெக்டுங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே போய் எப்போ க்ளோஸ் ஆச்சோ அப்பவுமே என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல இதுக்கு மேலே போனோன்னா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போது இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஓகே, இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் தான். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்லேயோ இல்லை அந்த கேண்டில் முடியும் போதோ அது உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி வைப்போம் அப்படிங்கிறதான் மெயின். இப்போ இந்த லோக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் செட் பண்ணுறது நீங்கள் ப்ரீவியஸ் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி செட் பண்ணலாம். இப்போ ஃபிப் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை வச்சுமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், நான் அந்த இடத்துல என்ட்ரி போடலை, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரீடெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒருவேளை ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட்டில் என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். இல்லை ரீடெஸ்ட்டே வரல அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து மிஸ் பண்ணதாக தான் அர்த்தம். அடுத்து வந்து நம்ம ஒரு வெயிட்டிங் வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணணும். ஓகே, இது வந்து ஃபைன். இப்போ இது எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஒருத்தர் வந்து இங்கேயே மார்க்கெட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டே வரல, மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? அப்போது நம்ம ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ட்ரெண்ட் லைன், தெரியுதுங்களா? அப்போது ட்ரெண்ட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக வந்து ட்ரெண்ட் வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா, இப்போ அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து என்னது, ஒரு ஹையர் லோ. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி நமக்கு 2 லோ பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 2 லோ பாயிண்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எகெயின் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மேபி நான் இந்த ஒரு லைனை வந்து இப்போதைக்கு வந்து டெலீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த ட்ரெண்ட் லைன், க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ட்ரெண்ட் லைன். நான் மேபி இப்போ உங்களுக்கு அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் பண்ணுறேன், தெரியுதுங்களா? இதுதான் அந்த ட்ரெண்ட் லைன். 1 ஹவரில் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், நமக்கு ஜென்ரலாக மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஒரு ரொம்ப டைட்டான கன்சாலிடேஷன், தெரியுதுங்களா? மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, டைட்டான கன்சாலிடேஷன். தென் நமக்கு இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போது எகெயின் த சேம் தான், பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி போடுறதா இருந்தாலும் போடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக வரும். இதுக்கு கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா தென் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும். ஓகே, இல்லை நான் வந்து இதை
மிஸ் பண்ணிட்டேன், இல்லைனா வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகுமான்னு தெரில அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், கரெக்ட்டுங்களா? இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கு இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இங்கே இருந்தால் மார்க்கெட் எகெயின் கீழே வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணதுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி போடுறதா இருந்தாலும் போடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. இல்லை அப்படின்னா அந்த இடத்த ரீடெஸ்ட் வரும்போது நீங்கள் என்ட்ரி போடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த இடம். அதாவது இங்கே மேலே போயிடுச்சு அண்ட் அகெயின் மார்க்கெட் இதே இடத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி வந்து போட்டுக்கலாம். அதுக்குமே ஸ்டாப் லாஸ் வந்து கீழே தான் வைக்கணும். இல்லை அந்த அளவுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அவ்வளோ ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா கேண்டிலுக்கும் கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் கீப் பண்ணலாம். பட் அதை வந்து நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் ஆகிற ஸ்டாப் லாஸ். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து அதோட ட்ரெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ தட் என்ன ஆகுது, நமக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுது. இது வந்து நம்ம 1 டே டைம் ஃப்ரேமுக்கும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணி இதை வந்து பார்த்துருக்கோம். பட் இதே இது வந்து நீங்கள் இன்ட்ராடேக்கு வேணாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ராடேக்கு அந்த மாதிரி வந்து எப்படி எந்த 2 டைம் ஃப்ரேம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருக்குது, அதை பற்றி கம்ப்ளீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நிறைய பேருக்கு அது தேவைப்படுது அப்படிங்கும்போது. ஸோ இன்ட்ராடேக்கு நிஃப்டியில் நம்ம எப்படி பண்ணலாம், அதேமாதிரி சென்செக்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இன்டெப்த்தாக வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் எப்படி மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக 2 டைம் ஃப்ரேம் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஸோ தன் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தன் சார்ட்ஸில் மல்டி லேஅவுட் வச்சு நீங்களுமே அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் திங். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ட்ரேடிங். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.